அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் வாழ்த்து சொல்வது உங்கள் சகோதரன் பீட்டர் அமர்ராஜ். இப்பொழுது ஒரு வேத வாசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த நாட்களிலே கிறிஸ்தவ சபைகளிலே நீங்கள் அவர்கள் செய்கிற ஆராதனை முறைமைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அங்கே ஆவி இருக்கிறது, ஆனால் உண்மை இல்லை. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஆவி இருக்கிறது, ஆனால் உண்மை இல்லை. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால் காரணத்தோடு தான் சொல்லுகிறேன். ஆவியிலே பரிசுத்த ஆவியிலே நிரம்பினால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றும், அல்லது வேறொரு ஆவியை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றும் பார்க்கும் பொழுதே தெரிகிறது. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஒழுங்காய், கிரமமாய், உண்மையாய் காணப்படுவார்கள். ஆனால் வேறொரு ஆவியை பெற்றவர்கள் அங்கே ஆடுகிற ஆட்டம் உலக மக்களே சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு காணப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களை, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வந்துருச்சு. ஆனால் இப்போ இங்கே என்ன இல்லைன்னா, ஆவி இருக்குது, உண்மை இல்லை. ஆகவே கிறிஸ்தவர்கள் கவனமாக இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.